உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் அடுத்தது வரேன் உங்கள்கிட்ட. உயர்கல்வித்துறை அமைச்சர் வரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராஜா, உங்க இருக்கையில் போய் முதல்ல உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கம்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி, அதிகாரம் இவைகளெல்லாம் கொடுத்ததாக சட்டமன்றத்திலே பதிவு செய்தார்கள். நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது சமீப காலம், ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளைத்தான் முன்வரிசையிலே இருக்கிற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன், 1952 காலங்களிலே, 1957 காலங்களிலே ஒரு பூசாரி வேலை செய்த ஒரு சாதாரணமான குடிமகன், வெட்டியான் என்று சொல்வார்கள். வெட்டியான் என்றால் என்ன தெரியுமா? தண்ணீரை மடை மாற்றம் செய்கிறவன் தான் வெட்டியான். அந்த காலத்திலே வெட்டியான் என்கிற வார்த்தை தவறாக பயன்படுத்தவில்லை. ஒரு பூசாரியினுடைய மகனாக பிறந்த ஒரு வெட்டியானாக இருந்த தியாகச்சீலர் கக்கனவர்களை உள்துறை அமைச்சர் ஆக்கியது காங்கிரஸ் பேரியக்கம். ஆலயத்துக்குள் தாழ்த்தப்பட்டவன் நுழையக்கூடாது என்கிற மிகப்பெரிய வியாக்கியானங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் கோயில் வாசலுக்கு முன்னால் தாழ்த்தப்பட்டவன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் போக வேண்டுமென்றால் மலச்சட்டியை கொண்டு அவன் தலையிலே அடிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வியாக்கியானங்கள் இருந்த காலகட்டத்தில் பரமேஸ்வரன், கக்கன் போன்ற தலைவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கி அதிகாரத்தை தந்தது காங்கிரஸ் பேரவைத் தலைவர். பேரவைத் தலைவராகவே பெரியவர் சிவசண்முகம் பிள்ளை அவர் நியமித்தது. அதையும் சொல்லுங்க, முடிச்சிருங்க. முதல் ஸ்பீக்கர் அவர் தான். நீங்க இது குறித்து அதிகமாக சொல்ல. மற்றொரு விஷயம், 2 அமைச்சர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். 2 பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அதிசயம் என்ன தெரியுமா? தளபதி விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியிலே உயர்கல்வித்துறையை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர், பள்ளி கல்வியினை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர். மிகப்பெரிய கௌரவம் அந்த இடத்தில் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் பேசும்போது சொன்னார், எல்லாவற்றையும் பட்டியலிட்டு வரிசையாக சொன்னார். நான் சொல்லுகிறேன், சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. தொன்றுதட்டு தொடர்ச்சியாக அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. இப்படி 13 பல்கலைக்கழகங்களில் 10 பல்கலைக்கழகங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக துணைவேந்தரை இல்லை. சமீப காலமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் நீக்கப்பட்டு விட்டது, காலாவதியாகிவிட்டது. அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் காலாவதியாகிவிட்டது. இருப்பது அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மட்டும்தான். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், ஐயா பேரவைத் தலைவர் என்ன கேட்க வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது, நாங்கள் ஒன்றும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒன்றும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். தமிழர்கள் முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன், என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாம இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள்
துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். மாண்புமிகு கோவை செழியன் அவர் தானே பேசியிருக்கார். விடுங்க. மாண்புமிகு கோவை செழியன். கோவை செழியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பல்வேறு புள்ளி விவரங்களை தந்தார். எனக்கும் அது ஒரு வகையில் ஐயப்பாடோடு இருந்த என்னை தெளிவுபடுத்தும் என தான் எண்ணி இருந்தேன். ஆனால் அவர் பேசும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யவில்லை என்று சொன்ன அண்ணனை பார்த்து இருக்கிறேன். மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெற்றி பெற்று இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று அடுத்து பேரவை அனுமதி அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு, எங்கள் தளபதியின் பிரச்சாரம், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள் அமைச்சர். விட்டுடு, அடுத்ததுக்கு வர பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அடுத்து வர. சரி, அவர் முடிக்க கடைசி விளக்கம் சுருக்கமா. இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதா தமிழகத்தில் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். காங்கிரஸ் சார்பா நான் கொஞ்சம் பேசிடுறேன். பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேடம் நான் உங்க சார்பா பேசிடுறேன். மேடம் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், IML ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22, 23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிக இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிக, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க.